அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யெஷுவா மஸீஹா மஸீஹா, யெஷுவா மஸீஹா மஸீஹா, யெஷுவா மஸீஹா மஸீஹா, யெஷுவா மஸீஹா மஸீஹா. சொல்லணும் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கு இந்த நாட்கள். அதனால இந்த நாளில் ஒருவேளை ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார், போன வாரம் கொடுத்தது, போன வாரம் பேசாம இன்னைக்கு பேசுறேன் அப்படின்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பினதே, சொல்லுங்க, திரும்பினதே இல்லை, ஒருபோதும் திரும்பினதே கிடையாது. தோத்திரம். அதனால இன்னைக்கு நான் பேசுறது இல்லை, ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து உங்களுடைய அன்பான ஜெபம், உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய ஜெபங்களினால ஆண்டவர் மட்டும் நடத்தி வருகிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு போவோம். கர்த்தர் நமக்கு இந்த மாதம் கொடுத்ததான வாக்குத்தத்தம், உன்னை பூமியில் உள்ள, சொல்லுங்க, 5வது வாரத்துல 4 வாரம் சொல்லிட்டேன், 3 வாரம் இந்த வசனமே சொல்லிட்டேன், போன வாரம் சொல்ல, இது 5வது வாரம். உன்னை உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை என்னவாக வைப்பார், மேன்மையாக வைப்பார். இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற உன் கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயானால் பூமியில் உள்ள உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை என்னவாக வைப்பாரா, மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய பிந்தின பகுதியில ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தங்களை மையமாக வைத்தால் கடந்த சில வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். கடந்த வாரத்தில் நான் பிரசங்கம் பண்ணிட்டதான செய்தியினுடைய தலைப்புல இருந்ததான 2 பகுதி. ஒன்று, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வாராம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார், மேன்மையாக வைப்பார். 2வது, கர்த்தருடைய நாளை சந்தோஷமா எண்ணி அதை வேறொரு காரியத்துக்கு செலவிடாம கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார், மேன்மையாக வைப்பார் என்று சொன்னேன். இன்னைக்கு 3வதாக இந்த கால வேளையில கர்த்தர் ஒரு மனிதனை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைக்க வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதான நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், கர்த்தர் இந்த பூமியில யாரை மேன்மையாக வைப்பார் என்றால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். என்றால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை என்ன செய்வாரா, கனம் பண்ணுவார் என்று சொல்லி கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் உங்களுக்கு சொன்னேன். இந்த நாளில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதான வார்த்தை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவனை கனம் பண்ணுவது கர்த்தருடைய கடமை. 2வதாக, கர்த்தருக்கு யாரை கனம் பண்ண போகிறார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக யாரை வைக்க போகிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறவர்களை கர்த்தர் மேன்மையாக வைக்க போகிறாராம். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. யாரை மேன்மையாக வைப்பார், கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறவர்கள். அப்படின்னா கர்த்தருடைய ஊழியத்திற்கு உதவி செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தர் இந்த பூமியில மேன்மையாக வைப்பார். அது யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கடைசி காலத்துல தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் தேவனுடைய சபை, தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு பிரபலப்படுத்துவதற்கு, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, தேவனுடைய ஊழியங்கள் நடைபெறுவதற்கு இந்த நாட்களில் யாரெல்லாம் தங்களுடைய கரங்களை தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுக்கிறார்களோ, தாங்குகிறார்களோ, அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், உயர்த்துகிறவராக இருக்கிறார், கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கடைசி நாளில தேவன் நமக்கு அதைத்தான் செய்ய போறார். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம், ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கையின் 4ஆம் அதிகாரம்
அதனுடைய கடைசி வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்பான். இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30 சில நேரம் கண்ணு தான் தெரிய மாட்டேங்குது நமக்கும். என்ன சரி, கடைசி 2 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்னும் அர்த்தம் கொண்ட பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவருமாகிய யோசே என்பவன். சுத்தி அப்படியெல்லாம் ஆறுதலின் மகன் அப்படி இப்படி எல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை பர்னபா. யார் இவர்? பர்னபா. இவர் எங்க இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. சீப்புரு என்கிறதான ஒரு ஐலண்ட்ல, நம்மள மாதிரி அந்தமான் தீவுல இருக்கிறார். யார் இவர்? பர்னபா. தேவனுடைய அப்போஸ்தலர்களாலே ஆறுதலின் மகன் என்று பெயர் பெற்ற இந்த பர்னபாவை குறித்து வேதம் சொல்லும் போது சொல்லுகிறது, கடைசி வசனத்துல, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் என்ன செய்தான்? வைத்தான். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் என்ன செய்தான்? வைத்தான். அப்படியானால் நல்ல கவனிங்க, இந்த பர்னபா என்கிறவன் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. இவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு தேவனுடைய மனிதன். அப்போஸ்தலர்களாலே ஆறுதலின் மகன் எனப்பட்டதான இந்த பர்னபா வாழ்ந்தது ஒரு தீவுல. இந்த தீவுல வாழ்ந்ததான இந்த பர்னபாவுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்டதான இந்த பர்னபா என்ன செய்கிறான்? அந்த அப்போஸ்தலருடைய நாட்களில தனக்கு உண்டான சொத்து, அது என்ன இருந்துச்சுன்னு தெரியாது. எப்படி அந்த ஏழை விதவை தனக்கு உண்டாயிருந்ததான காசை கொண்டு போய் தேவாலயத்துல போட்டாலோ அதே மாதிரி தனக்கு உண்டாயிருந்த சொத்தை விற்றான். விற்றுட்டு அந்த பணத்தை தனக்காக வைக்காதபடிக்கு அந்த பணத்தை கொண்டு போய் யாருடைய பாதபீடத்துல வைத்தானா? சொல்லுங்க. அப்போஸ்தலருடைய பாதபீடத்துல. ஏன் அப்போஸ்தலருடைய பாதபீடத்துல இந்த பர்னபா தனக்கு உண்டான சொத்துக்களை கொண்டு வைக்கிறான் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அந்த நாட்களிலே பணம் தேவை. அந்த நாள் மட்டுமல்ல, இன்றைக்கும் தேவனுடைய சபை கட்டப்பட, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, தேவனுடைய சுவிசேஷம் பிரபல்யமாக்கப்பட பணம் தேவையாக இருக்கிறதுனால இந்த பர்னபா என்கிறதான தேவனுடைய மனிதன் அந்த பணத்தை தனக்காக வைத்துக் கொள்ளாதபடிக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு போய் அவன் யாருடைய பாதத்துல வைத்தான்? அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தான். அன்னைக்கு நீங்கள் வேதத்துல வாஸ்து பாத்தீங்கன்னா, இந்த சபைகள் ஆரம்பிக்கப்பட்ட காலம், சபைகளில் எருசலேம் பட்டணத்துல மிகவும் உபத்திரம் நிறைந்ததான ஒரு காலம். இந்த காலத்துல அப்போஸ்தலர்களுக்கு பயங்கரமான உபத்திரவம். அப்போஸ்தலருக்கு நிறைய தேவைகள் இருந்தது, சீஷர்களுக்கு நிறைய தேவைகள் இருந்தது. இந்த தேவைகளை அறிந்ததான இந்த பர்னபா என்கிறவன் தனக்கு உண்டானவைகளை கொண்டு போய் ஆண்டவர் பாதத்துல வைத்தான். அப்போஸ்தலருடைய பாதத்துல, சீஷருடைய கரங்களிலே கொண்டு கொடுத்து, இது தேவனுடைய ராஜ்யத்தின் பிரபல்யத்திற்காக, சுவிசேஷ வேலைக்காக, தேவ சபைகள் கட்டப்படுவதற்காக இந்த பணத்தை செலவிடும்படியாக கொண்டு போய் அவன் தேவனுடைய கரத்துல கொடுத்ததை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தனக்கு உண்டான நிலத்தை அவன் விற்றான். வேற நிலம் இருந்துச்சா இல்லையா அதை பத்தி நமக்கு தெரியாது. அந்த கிரயம் என்பது அந்த பணம், அந்த பொருள், அதை எல்லாவற்றையும் கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் அவன் என்ன செய்தானா? வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசித்து பார்த்தால், அந்நாட்களில சீஷர்கள் பெருகின போது, அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, சீஷர்கள் என்ன செய்தாங்க? அந்த நாட்களில பெருகிட்டே இருக்கிறாங்க. இந்த பெருக்கம் எப்படி வந்தது? ஊழியம் நடந்ததினால. அப்போஸ்தலர்கள் 12 பேர், அதுல ஒரு ஆளு போயிட்டாரு, இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. 12 பேர் ஆச்சு, அப்ப 3000 ஆச்சு, அப்புறம் 5000 ஆச்சு. சீஷருடைய எண்ணிக்கை பெருகி கொண்டே போகிறது. இந்த பெருக்கத்திற்கு காரணம் என்ன?
சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதினால, ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்டதினால, இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுவதற்கு அன்னைக்கு சீசர்களுடைய எண்ணிக்கை பெருகினது. அந்த சீசர்களுக்கு உணவு தேவையாக இருந்தது, உடை தேவையாக இருந்தது, இவை எல்லாவற்றிற்கும் அவர்களுக்கு தேவை, பணம் தேவையாக இருந்ததுனால இதை அறிந்ததான பர்னபா தனக்கு உண்டானவற்றை கொண்டு போய் என்ன செய்தான்? பாதபடியிலே வைத்தான். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கும் தேவனுடைய சுவிசேஷ வேலைகள் பிரபலியப்படுவதற்கும் இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம எல்லாரும் பர்னபாவாய் மாறுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், சபைகளிலே ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை பெருகும். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்காக நாம் கொடுக்கும் போது, கர்த்தருடைய ஊழியத்தை நாம் தாங்கும் போது, தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. 2019 வருடம், நான் ஏற்கனவே இந்த சாட்சி உங்கள் மத்தியில் நான் சொன்னேன். 2019 வருடம் நான் தமிழ்நாட்டில் கொல்லிமலை என்கிறதான ஒரு இடத்திற்கு கர்த்தருடைய ஊழியத்திற்கு போயிருந்தேன். அங்கே நம்முடைய அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை சார்ந்த ஒரு அருமையான போதகர் பாஸ்டர் இம்மானுவேல் என்பவர் குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். 3 பிள்ளைகளோடு கூட அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அவர் ஊழியம் செய்கிறதான அந்த கிராமங்கள் எல்லாவற்றையும் என்னை கொண்டு போய் காண்பித்தார். அவர் இருக்கிறதான இடத்துல செல்போன் டவர் இல்ல, செல்போன் வேலையே செய்யாது. அவர் ஒரு மைல் தூரம் நடந்து வந்தாதான் அவருக்கு என்ன கிடைக்கும்? டவர் கிடைக்கும். அவர்கிட்ட அப்படிதான் தொடர்பு கொள்ள முடியும், இல்லைன்னா அவர்கிட்ட தொடர்பு கொள்ள முடியாது. அவருடைய 3 சின்ன பிள்ளைகளோடு கூட அந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். சோ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிறிய ஆலயம் கட்டப்பட்டு அந்த ஆலயத்துல கதவு இல்ல, ஜன்னல் இல்ல, ஒன்றுமே இல்லை. என்கிட்ட அந்த போட்டோ எல்லாம் இருக்குது. ஜன்னல் இல்ல, கதவு இல்ல, ஒன்றுமே இல்லை. சோ இதை அறிந்து நாகர்கோவில் இருக்கிறதான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அந்த கொல்லிமலைக்கு வந்தார், ஊழியத்திற்காக வந்தார். அவருக்கு வந்த போது இந்த சபையை குறித்த ஒரு பெரிய பாரம் ஏற்பட்டு அவர் அங்கே ஜெபம் பண்ணி ஊழியம் செய்துட்டு அவர் போய் நாகர்கோவில் அவருடைய நண்பர்களோடு கூட இந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டார். எப்படி ஆயிலும் அந்த கொல்லிமலையில் இருக்கிறதான அந்த சபைக்கு கதகு ஜன்னல் எல்லாம் நம்ம போட்டு கொடுக்கணும், நீங்க ஏதோ உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது என்னையும் அணுகினார், என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் நீங்க கொல்லிமலைக்கு போயிட்டு வந்தீங்க, ஏதாவது உதவி செய்யுங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக என்னால இயன்ற ஒரு உதவியை செய்கிறேன் என்று சொல்லி 2019 சொன்னோம். ஜூலைல அதற்கு பிறகு வந்துட்டோம். அப்ப அது சொன்ன ஒரே ஒரு காரியம், அந்த வேலைகள் செய்யும் போது நீங்கள் எனக்கு உதவி செய்தால் போதும், மற்றுள்ள நேரம் வேண்டாம் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த நாட்களில் உங்களுக்கு தெரியுமா, நாகர்கோவில் இருந்து அந்த சபைக்கு தேவையான கதவு, ஜன்னல், புல்பிட்டு, காணிக்கை பெட்டி எல்லாம் செஞ்சு வண்டி பிடிச்சு அங்க இருக்கிறதான அந்த பாஸ்டரும் இன்னொரு சகோதரனை கொண்டு போய் அந்த கொல்லிமலையில் இருக்கிறதான அந்த சபைக்கு எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த பொருள் எல்லாம் கொண்டு போறாங்கன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், தயவு செய்து நானும் என்னால என்ற ஒரு காணிக்கை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த போதகர்களுக்கு பேர்ல அந்த காணிக்கை அனுப்பி கொடுத்தேன். இப்ப கதவு ஜன்னல் எல்லாம் போட்டுட்டாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ எங்கேயோ இருக்கிறார். நான் போயிருந்த போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த போதகர் அந்த குடும்பம் எனக்கு கட்டில தந்துட்டு 3 பிள்ளைகளோடு கூட தரையில படுத்திருந்தாங்க. பயங்கர குளிர், பயங்கரமான குளிர். இதை அறிஞ்சு எங்க அக்கா கிட்ட வந்து சொன்னேன். எங்க அக்கா 4 கம்பளி வாங்கி கொடுத்து விட்டாங்க. அது போய் சேர்ந்துட்டு கொல்லிமலைக்கு ஏன் சொல்றேன்னு சொன்னா, நம்ம எந்த சூழ்நிலையிலும் எப்படி ஆயிலும் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்யணும் சொல்லுங்க? கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், தாங்கணும். ஆமென். நம்ம செய்யறதும் இல்ல, தாங்கறதும் இல்ல. இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ஏன் கர்த்தர் நம்ம மேன்மையா வைக்கிறது இல்லைன்னா, நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதும் இல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறதும் இல்ல. ஒரு ஆத்மாவை சபைக்கு கொண்டு வருகிறது இல்ல, ஒரு ஆத்மாவுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றதும் இல்ல. இதனால நம்ம ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்களுக்காக, எனக்காக தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தின ஆண்டவர், அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆமென். பர்னபா என்கிற தேவனுடைய மனிதன் தனக்கு உண்டானவைகளை விற்று தேவனுடைய ஊழியத்திற்காக தேவனுடைய சீசருடைய கரங்களில கொண்டு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க உதவி செய்தார். அதன் மூலமாக தேவன் அவருக்கு எப்பேற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்தார் தெரியுமா? தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13 அதிகாரம் 1வது வசனம். ஒரு தீவில இருந்ததான இந்த பர்னபாவுக்கு கிடைத்ததான மேன்மையை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 13 அதிகாரம் 1வது வசனம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும்
நீகர் எனப்பட்ட சிமியோனும் சோத்திரம். பாருங்க, இந்த அந்தியோகியா பட்டணத்துல யார் யார் இருக்கிறாங்க தெரியுமா? பர்னபா, நீகர் எனப்பட்ட சிமியோன். அப்படின்னா அவர் கருப்பர், கருப்பு இனத்தை சார்ந்தவர். நீகர், நீக்ரோ. சோத்திரம். அவர் சிமியோனும் சிரேனிய ஊரனாகிய கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே வளர்க்கப்பட்ட மனாயி, சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் என்ன செய்தார்களா? இருந்தார்கள். இங்க பர்னபா பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுத்தவன், கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை அறிந்தவன். இப்ப அந்தியோகியா பட்டணத்துல சபையில இருக்கிறார், ஊழியக்காரராக இருக்கிறார். ஒரு சபையில 5-6 பேர் இருக்கிறாங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? திருமணம் பற்றி. நல்ல கவனிங்க, முதலாவதாக தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுத்ததான இந்த பர்னபா, ஊழியத்தை தாங்கின பர்னபா சபைக்குள்ளே இருந்தான். எங்க இருந்தான்? சத்தமா சொல்லுங்க. அந்தியோகியா சபையிலே இருக்கிறான், போதகராக இருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சவுலையும் பர்னபாவையும் பிரிச்சிரு. ஆவியானவர் பேசுறார், இவங்க இங்க இருக்க கூடாது, அந்தியோகியாவில் இருக்க கூடாது, நீங்க புறப்பட்டு போங்க. நீங்க அதற்கு பின்னால இருக்கிற அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை என்ன செய்தார்கள்? அனுப்பினார்கள், ஊழியத்துக்கு அனுப்பிட்டாங்க. இந்த பவுலும் பர்னபாவும் பல தீவுகளிலே போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷனரி பிரயாணங்களில அநேகர் அவரோடு கூட போனாங்க. பவுல், பர்னபா, பவுல், தீமோத்தேயு, சோத்திரம், பவுல், சீலா, இப்படி நிறைய பேர் போனாங்க. ஆனா அதிகமாக பவுலோடு கூட ஊழியத்துல இருந்தவர் யார் என்றால் இந்த பர்னபா என்பவர். இந்த பர்னபா தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல, சவுலா இருந்த பவுல சீசர்களிடத்துல கொண்டு போய் அறிமுகம் செய்து வைத்தவரே யார் தெரியுமா? 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, சவுல் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டார். சவுல் யாரை? இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்கனவே கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படிக்கு அதிகாரத்தை வாங்கிட்டு போற வழியில 9ஆம் அதிகாரத்துல சந்திக்கப்பட்டார்ல. சந்திக்கப்பட்டு இவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார் என்கிறதான செய்தியை இந்த பர்னபா கேட்ட உடனே 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அன்னைக்கு எருசலேம் இருந்ததான சீசர்களா இருக்கிற பேதுரு மத்தியில, யோவான் மத்தியில இவரை கொண்டு போய் என்ன செய்கிறார் தெரியுமா? இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார், அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அப்ப அவங்க எல்லாம் கேட்டாங்க, எப்பா இவன் பெரிய கொலைகாரனாச்சே, சீசர்களை கொலை செய்தவனாச்சே, ஸ்தேவானை கொலை செய்யும் போது இவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் பாதுகாத்து இருந்தவனாச்சே. உண்மைதான். ஆனா இன்னைக்கு அவர் அப்படி அல்ல, இன்னைக்கு ஒரு பவுலாக கர்த்தர் மாற்றி விட்டார் என்று சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப சீசர்கள் மத்தியில பவுலை அறிமுகப்படுத்தி வைத்த மகா பெரிய மேன்மை யாருக்கு கிடைத்தது என்றால் இந்த பர்னபாவுக்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, தேவ ஆவியானவரால இப்போது நடத்தப்படுகிறார். என்ன சொல்றார் பரிசுத்த ஆவியானவர்? இவர்கள் இருவரையும் தான் அழைத்ததான ஊழியத்திற்காக என்ன செய்யுங்கள்? இவர்களை பிரித்து விடுங்கள், செப்பரேட் பண்ணு. சபைக்குள் அந்தியோகியா சபையில இனி இவன் இருக்க வேண்டியவன் அல்ல. இவன் இனி ஆசியா முழுவதும், யூரோப் முழுவதும், பல தீவுகளுக்கு, பல பட்டணங்களுக்கு போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக இவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் என்று ஆவியானவரால் திருவுளம் பற்றப்பட்டதான ஒரு பர்னபாவாக கர்த்தருக்கு மேன்மை கொடுத்ததை கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த கால வேளையில நீங்களும் நானும் கர்த்தருக்காக நமக்கு உண்டானவைகளை நாம் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் இந்த பூமியில நம்மை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் நானே, மகன் ஜெஃபின், நாங்க 3 பேரும் புருஷாபாத்துக்கு போயிருந்தோம். அங்க அந்த இருக்கிறதான அந்த சபை கொஞ்சம் விரிவுபடுத்துவதற்காக அந்த பாஸ்டர் தாமஸும் அவருடைய சபை யாரும் விரும்பி என்ன அதற்காக ஜெபிப்பதற்காக அழைத்து சென்றார்கள். நாங்க போயிருந்தோம். போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு என் கையில ஒண்ணுமே இல்ல. ஜெபம் பண்ணிட்டு அவர் எனக்கு காணிக்கை கொடுக்குறாரு. நான் என் கையில இருந்ததானே ஒரு சின்ன காணிக்கை அவர் கையில கொடுத்துட்டு, சரி இதை வச்சு நீங்க வேலையை செய்யுங்க, கர்த்தருக்குள்ள நடத்துவார் என்று சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன்.
நாங்க வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 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 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு இருக்கோம். எங்க அண்ணி ஊர்ல இருந்து எனக்கு போன் பண்றாங்க, உங்க அண்ணாச்சி எனக்கு ஒரு காணிக்கை போட்டிருக்கிறாரு, வாங்கிக்கோ. அவர் எனக்கு காணிக்கை கொடுக்கிற பழக்கமே கிடையாது. அவர் எனக்கு காணிக்கை கொடுக்கிற பழக்கமே கிடையாது. அவருக்கு நிறைய தேவை இருக்கும், இருந்தாலும் இதை வச்சுக்கோ கொடுத்துட்டார். நல்லா கவனிக்கணும், நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு திரும்ப தருவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கணும். கர்த்தருடைய ஊழியத்தை இன்னைக்கு நம்ம தங்குகிறவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். கர்த்தருடைய கிருபையினால நம்ம சபையை பொறுத்தவரையில் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சபைக்காக நான் கர்த்தருக்கு தோத்துறோம், உங்களுக்காக கர்த்தருக்கு தோத்துறோம். இன்னைக்கு வரையில நம்முடைய சபை பலருக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை ஒருபோது நம்ம என்ன செய்யல, வெட்கப்படுத்தவே இல்லை. ஆகவே நாம் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிற சபையாக நம்முடைய சபை என்ன செய்ய வேண்டும்? மாறணும். அப்படின்னா தாங்குகிறவர்களாக மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் நம்மையும் நம்முடைய சபையும் கர்த்தர் என்ன செய்கிறவராய் இருப்பார்? ஆசீர்வதிப்பார். தோத்திரம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு வாலிபன் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்ததான ஒரு வாலிபன், தோத்திரம், ஜெர்மன் தேசத்திலிருந்து அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டார். அங்க போய் தொழில் செய்தார். தொழில் செய்து அந்த தொழில வியாபாரத்துல தோல்வியை சந்தித்து வாழ்க்கையில விரக்தி அடைந்து அந்த அமெரிக்காவிலே ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துல பட்டணத்திற்காக ஒரு நம்ம ஊர்ல சொல்றோம்ல போட்ல, அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாராம். கப்பல்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த வாலிபனை பார்த்ததான அந்த கப்பல் கேப்டன், நல்லா கவனிக்கணும், கப்பல் கேப்டன் இந்த வாலிபனை பார்த்தார். இந்த வாலிபனுடைய முகம் ரொம்ப சோர்ந்து போய் வாழ்க்கையில விரக்தி அடைந்த நிலைமையில இருந்ததை அவர் பார்த்து அவனிடத்துல வந்து கேட்டார், நீ யார், உன்னுடைய பெயர் என்ன, நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டார். அப்போது அவன் சொன்னா, என் வாழ்க்கையில நான் விரக்தி அடைந்த நிலைமையில வாழ்க்கையே போதும், இனி வாழ வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன என்று கேட்டபோது சொன்னார், பல தொழில்களை செய்தேன், இந்த வாழ்க்கையில தொழில்ல எந்த முன்னேற்றமும் இல்லாதபடிக்கு வாழ்க்கையே போச்சு, இனி நான் என் வாழ்க்கையில எப்படி வாழ்வேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது அவர் சொன்னாராம், உன் வாழ்க்கையை வாழ வைப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை வாழ வைக்கிற ஒருவர் இருக்கிறார். அவரை குறித்து நான் உனக்கு சொல்லுகிறேன், அவர் வேறு யாரும் அல்ல, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன் வாழ்க்கையை முதலாவது நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நீ ஒப்புக் கொடு. ஒரு 3 காரியத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். இந்த காரியத்தை நீ கடைபிடிப்பாயானால் தேவன் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை கர்த்தர் உயர்த்துவார் என்று சொன்னாராம். 3 காரியங்கள் என்ன? முதல் காரியம், உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கிற நீ முதலாவதாக உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் தேவனையே நீ என்ன செய்திருக்கணும்? சார்ந்து நிற்கணும். 3ஆவதாக தேவனை சார்ந்து நிற்கிறதான நீ தேவன் உனக்கு தருகிறதுல 10ல் 1 பகுதியை நீ கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த 3 காரியம். முதல் காரியம், உன் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. 2ஆவதாக உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் நீ யாரை சார்ந்து நிலை? கர்த்தரை சார்ந்து நில். 3ஆவதாக உனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருக்காக நீ காணிக்கை 10ல் 1 பகுதியை நீ தசமபாகமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கப்பல் கேப்டன் அந்த வாலிபனை பார்த்து சொன்னார். சரி என்று சொல்லி நான் என்ன செய்யலாம் என்று நினைத்து கொண்டு அவர் அந்த கப்பலை விட்டு இறங்கி போனவர். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற பாருங்க, கோல்கேட் பேஸ்ட். என்னது? கோல்கேட் பேஸ்ட். இந்த பேஸ்டை கண்டுபிடித்து உருவாக்கினவர் தான் இந்த வில்லியம் கோல்கேட். இவர் தான் அந்த வாலிபன் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நினைத்த போது கப்பலில் பிரயாணப்பட்டு மாலுமியினால், அந்த கேப்டனால சொல்லப்பட்ட ஆலோசனை கேட்ட அவர் இந்த பிசினஸ் ஆரம்பித்தார். முதலாவதாக 10ல் 1 ஆண்டவருக்கு கொடுத்தார். கர்த்தருடைய பிசினஸ் ஆசீர்வதித்தார். 2 பகுதியை கொடுத்தார், 3 பகுதியை கொடுத்தார், 4 பகுதியை கொடுத்தார். கடைசியாக அவர் மரிக்கும் போது தனக்கு வருகிறதான 10% ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்றே கொடுத்தார். ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு உலக நாடுகளில் 75-80 நாடுகளுக்கு மேலாக இந்த கோல்கேட்
கோல்கேட் பேஸ்ட் உபயோகிக்கிற மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அநேக பள்ளிக்கூடங்கள், அநேக கல்லூரிகள், அநேக ஊழியங்கள் இவருடைய உதவியினாலே இன்றைக்கும் உலகத்தில் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. கர்த்தருக்காக கொடுக்கிற எந்த ஒரு பிள்ளையையும் கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆமென், ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு எங்க போனாலும், எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, என்ன பேச, நம்ம காலையில எந்திரிச்ச உடனே எதை தான் தேய்க்கிறோம்? கோல்கேட் தான் தேய்க்கிறோம். என்ன பிரஷ்? கோல்கேட் பிரஷ், கோல்கேட் பேஸ்ட், அதுல என்னென்ன விதமா எல்லாமே வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி வந்தது என்றால், தன் வாழ்க்கையில இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்ததுனால, தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்ததுனால, தன் வாழ்க்கையில ஆண்டவர் தனக்கு தருகிறதுகளை இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்து எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்ததினால கர்த்தர் அந்த மனிதனை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. கர்த்தருக்காக கொடுக்கிற எந்த ஒரு மனிதனையும் கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தருக்காக கொடுக்கிறவரை, கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறவர்களை, மிஷனரி பணிகளுக்காக கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மனிதன் முதலாவது 10 ரூபாயில 10 ரூபாய் வருமானம் வந்தபோது 1 ரூபாய் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுத்தார். இரண்டாவது 2 ரூபாயை கொடுத்தார். இன்னைக்கு 3 ரூபாயை கொடுத்தார். கடைசி தனக்கு வந்த 10% தேவனுடைய ஊழியத்திற்காக கொடுத்தார். இன்னைக்கு நான் கேட்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு தருகிறதான வருமானங்களில நம்ம எவ்வளவு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்? எத்தனை விதத்தை, எவ்வளவு விதத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்? ஏன் இன்னைக்கு வரை நம்மள கர்த்தர் ஆசீர்வதிக்கல தெரியுமா? ஏன் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தல தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழியாது. நான் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னார். நீ ஊழியம் செஞ்சா அவனை கனப்படுத்துவேன். நீ கர்த்தருடைய நாளிலே என்னை தேடினா அவனை உயர்த்துவேன். பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னவர் சொல்றாரு. நீ கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவாயானால், கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுப்பாயானால், நான் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் எப்படி வைப்பேன்? மேன்மையாக வைப்பேன். இன்னைக்கு ஏன் நமக்கு மேன்மை இல்லை? ஏன் மேன்மை இல்லை? நம்ம ஆண்டவருக்கு எந்த விதத்துல கொடுக்கிறோம்? யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். இன்னைக்கு 10ல 1% கொடுக்காதவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். 1%. ஆனா அந்த மனிதன் அப்படி இல்லை. 10ல 10 ஆண்டவருக்கு கொடுத்தான். தேவனுக்காக சபையை இந்த காலையில 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மிகுந்த உபத்திரவத்தினாலே ஐயா பாருங்க, அவங்களுக்கு வேதனம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அவங்க கொடிய தரித்திரத்தில் இருந்தாங்க, வறுமையில் இருந்தாங்க. இந்த மக்கதோனியா நாட்டு சபை மக்களை குறித்து பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, அவங்க என்ன பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாக என்ன செய்தார்களாம்? கொடுத்தார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா இருந்தார்கள் என்பதற்கு யார் சாட்சி? யார் சாட்சி? பவுல் சாட்சி கொடுக்கிறார். மக்கதோனியா நாட்டு சபை மக்களை பார்த்து சொல்றாரு, கொரிந்திய சபையை பார்த்து, மக்கதோனியா நாட்டு சபை மக்கள் தங்களுடைய திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள் என்பதற்கு யார் சாட்சி? பவுல் சாட்சி. பவுல் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரர். ஊழியக்காரர் சொல்லணும், இந்த குடும்பம் அல்லது இந்த சகோதரன், இந்த சகோதரி தன்னுடைய திராணிக்கு மிஞ்சி கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிற ஒரு குடும்பம், கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிற ஒரு குடும்பம் என்று உங்களை குறித்து ஊழியக்காரர் சாட்சி கொடுக்கணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் போதுதான் தேவ ராஜ்யம் கட்டப்படும். ஆனா ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்ம கொடுப்பது பாசு. நீங்க பாசுக்கு கொடுக்க, நீ பாசுக்கு கொடுக்கவே கொடுக்காத, நீ கொடுக்கவே கொடுக்காது. பாசுக்கு யாரும் கொடுக்க வேண்டாம். நம்ம கொடுப்பது தேவ ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிக்காக. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்காக கொடுக்கும் போதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க.
ஹல்லேலூயா. எங்க வீட்டுல சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எனக்கு பாசமாவுக்கு ஆண்டவர் அந்த அந்த கொடுக்கும்போது சில நேரங்கள்ல சில நல்ல ஒரு மைண்ட கத்த தருவார். எங்க வீட்டுக்கு நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க, நிறைய வந்துதான் போறாங்க. ஆனா சில நேரங்கள்ல எங்க வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதே, நாங்க ஜெபம் பண்ண போகும்போதே பாசப்பா பக்கத்துல வந்து அப்படியே தட்டிட்டு ஏதாவது காணிக்கை கொடுப்பாங்க. ஆனா என் மனசுக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா? இவருக்கு ஏதாவது கொடுக்கணும், இவருக்கு ஏதாவது என்ன செய்யணும், கொடுக்கணும். இன்னைக்கு வர ஆண்டவருடைய கிருபையினால ஒரு காலத்துல நான் கஷ்டப்பட்டேன், உண்மைதான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கும்படி உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பதுனால. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கலன்னா சபையை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ஆசீர்வதிக்கவே, கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கவே மாட்டார். பாருங்க, எலியா தேவனுடைய மனிதர், என்ன எலியா தேவனுடைய மனுஷன். அந்த மனுஷனை கர்த்தர் ஆற்றங்கரைக்கு போக சொன்னார். கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன் சொல்றார், நீ போ, ஆற்றங்கரைக்கு போ, அங்க நான் உன்னை என்ன செய்வேன், போஷிப்பேன். அங்க போய் அங்க எது கொண்டு சாப்பாடு கொடுத்துச்சு? காகத்தை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்? ஆமா, தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. நாங்க ரொம்ப நாளாச்சு ரேஷன் அரிசி வாங்கி, எங்க கார்டே போச்சு, எங்க ரேஷன் கார்டு என்ன செஞ்சு கேன்சல் ஆயிட்டு. நம்ம ஒண்ணுமே வாங்குறது, ஒரு காலத்துல சீனி மட்டும் தான் வாங்கணும். இப்ப அரிசி வாங்குறதுல, கோதுமை வாங்குறதுல ஒண்ணும் வாங்குறது. போன மாசம் கடைக்கு ரேஷன் கடைக்கு போனா அவர் சொல்றாரு, பாஸ்டர் உங்க ரேஷன் கார்டு கேன்சல். என்ன பண்றது நீங்க? சரி, அதை போய் ரினியூல் பண்ணியாச்சு. அங்க அரிசி வாங்குவோம் என்னைக்கும், அப்புறம் நம்ம மக்கள். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல 30 கிலோ அரிசி ஸ்டாக் இருக்குது. அல்லேலூயா. பரவாயில்ல, நான் வாங்கலைங்க, நான் போன மாசம் போய் எப்பயுமே 10 கிலோ தான் வாங்குவோம். பாசமா சொல்லிட்டாங்க 10 கிலோ வாங்காதாங்க, 25 கிலோ வாங்கிட்டோம். 25 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறேங்க. ஒரு விசுவாசி 10 கிலோ அரிசியோட வீட்டுக்குள்ள பையோட வந்து நிக்குது. அல்லேலூயா. இந்த வாரம் நடந்ததுங்க. இந்த வாரம் சென்னையில இருக்கிற ஒரு ஊழியக்காரரு காசு அனுப்பி கொடுத்து ஒரு 10 ஊழியக்காரங்களுக்கு 10 கிலோ அரிசி வீதம் வாங்கி கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி அனுப்பி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்தவர் சொன்னாரு, உங்களுக்கு 20 கிலோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வச்சுக்கோங்க? 10 கிலோ அரிசி உங்களுக்கு வச்சுக்கோங்க. மத்துள்ளதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்களுக்கு, விசுவாசிகள் கொடுக்க சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஆனா உங்களுக்கு தர மாட்டேன். ஏன்னா நீங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்க இல்ல, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய ஊழியத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மக்கதோனியா நாட்டு சபை விசுவாசிகள் தங்கள் திராணிக்கு மிஞ்சி என்ன செஞ்சாங்க சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் எத்தனை மாசம் தசமபாகம் கொடுத்திருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும். 8 மாசம் ஆச்சுல்ல? எத்தனை மாசம் ஓடுது? 8ஆவது மாசம் முடிய போகுது. 8ஆவது மாசம் 4 மாசம் நம்ம வேலையும் பாக்கி இருக்கு. சோ இதுல எத்தனை மாசம் நம்ம கடவுளுக்கு கொடுத்திருக்கிறோம். ஆனா நீங்க கொடுக்கல. ஆனா கர்த்தர் என்ன கொண்டு கொடுக்க வேண்டியவங்களை தடை பண்ணாம இன்னைக்கு வரை கொடுத்துக்கிட்டா இருக்காரு. அல்லேலூயா. நான் பெருமைக்காக எதையுமே சொல்லல, பெருமைக்காக சொல்லல. நாம் தேவனுக்காக, தேவனுடைய ஊழியத்தை தாங்கும் போதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். மைசூர்ல இப்போ நம்ம தம்பிக்கு ஒரு ஊழியக்காரருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கேன். 1000 ரூபாய் தான் கொடுக்குறேன். இப்ப அந்த தம்பி கல்யாணம், கல்யாணம் பாசமான சொன்னாங்க, அவன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து நீங்க என்ன செய்யணும், அவருக்கு கொடுக்கணும். நான் சொன்னேன், கண்டிப்பா செய்வோம், கண்டிப்பா என்ன செய்வோம், செய்வோம். கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த விசுவாசம் முதல்ல வேணுங்க உங்களுக்கு. இந்த விசுவாசம் இல்லாததுனால தான் நீ விசுவாசி துவண்டு போய் சம்பளம் வாங்குற அன்னைக்கே துவண்டு போய் உட்கார்ந்து இருக்கு. நீ ஏன் சம்பளம் வாங்குற அன்னைக்கே துவண்டு போயிருக்க? நீ ராஜாவுடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு கொடுக்கும்போது தான் கர்த்தர் உன்னையும் சந்ததி ஆசீர்வதிப்பார். எங்க அம்மா இருக்காங்க பாருங்க, எங்க அம்மா, நான் ஊழியம், எங்க தம்பி ஊழியம், எங்க அக்கா ஊழியம், எல்லாருமே ஊழியக்காரங்க தான். எங்க வீட்டுக்கு நாங்க போவோமே, நாங்க போற அன்னைக்கு சில நாள் எங்க வீட்டுல ஏலக்காய் எல்லாம் எடுத்து போட்டுருப்பாங்க. எங்க அன்னைக்குதான் வந்து விலைக்கு எடுத்துட்டு போவான். காசு எங்க அம்மா எங்க முன்னால கொடுப்பாங்க. ஆனா 10 ரூபாய் காசு எங்க அம்மா எங்களுக்கு காணி கொடுக்கவே கொடுக்காது. எங்க அம்மாட்ட கேட்டா சொல்லுவோம், உனக்கு நான் தர்றதுக்கு இல்ல, நான் உனக்கு தர்றதுக்கு இல்ல, ஏன் ஊழியக்காரனுக்கு, இங்க வர்ற வேற ஊழியக்காரனுக்கு நான் கொடுத்தேன்னா உனக்கு கர்த்தர் இன்னொருத்தரை கொண்டு வந்து கொடுக்க வைப்பாருப்பாங்க. ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் உங்களை எல்லாம் கொண்டு கடவுளுடைய ஊழியத்தை தாங்கிறதுக்கு உதவி செய்திருக்காரு. ஆமென். நம்ம கர்த்தருக்கு கொடுத்தா நம்ம பிள்ளைகளுடைய ஊழியத்தை கர்த்தர் தாங்குவார். ஆமென். நம்ம கொடுக்கலன்னா நம்ம பிள்ளைகளுடைய ஊழியமும் சரி, தொழிலும் சரி, பிசினஸும் சரி, ஒண்ணுமே ஆசீர்வதிக்கப்படாதுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்க பழகி கொடுக்கணும்.
கர்த்தருடைய விசுவாசிகள் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறனா நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒன்று கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக் கொடுக்கணும். அதனாலதான் சண்டே ஸ்கூல்ல நம்ம அதை பழக்கப்படுத்துகிறோம். சண்டே ஸ்கூல்ல நம்ம அதை என்ன செய்கிறோம்? பழக்கப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு கொடு. நீ கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கும் போது தேவன் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை என்னவாக வைப்பார்? ஏமாத்தாங்க, கடவுளை ஏமாத்த கூடாது. ஒருத்தன் வித்து கொண்டு ஆண்டவருடைய பாதத்துல வச்சுட்டான். இன்னொருத்தன் 5வது அதிகாரம் அப்போஸ்தலர்கள் 5வது அதிகாரத்துல வித்தான். புருஷன் பொண்டாட்டி ஏமாத்தினாங்க. புருஷன் பொண்டாட்டி என்ன செஞ்சாங்க? யார் அவங்க? அனனியா சப்பீரா 2 பேரும் ஏமாத்திட்டாங்க. பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு மனம் வராது. கடவுளுக்கு கொடுக்கும் போதுதான் ஒரு மனம் வந்துடும் புருஷனுக்கு மனைவிக்கும். அந்தம்மா சொல்றாங்க இவ்வளவுக்கு தான் வித்தோம், இந்த ஐயா சொல்றாங்க இவ்வளவுக்கு தான் வித்தோம். அங்க நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆமென். நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு பாஸ்டருக்கு தெரியாது. இவங்க வீட்டுக்காரர் வாங்குறது உனக்கு தெரியுமாமா? பாஸ்டர் மகளே தெரியாதுல? தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். தெரியுங்களா? கண்டிப்பா தெரியும். ஆமென். சொல்லுங்க ஆமென். நமக்கு என்ன வருமானம் வருதுன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா அவர் கையில வாங்கி நம்ம யாருக்கு கொடுக்கணுமா? அவர் கையில கொடுக்கணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காலவேளையில நீங்களும் நானும் யாரை தாங்கணும்? கர்த்தருடைய ஊழியத்தை தாங்க. அப்படி கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கிறதுனால நமக்கு மேன்மை உண்டா? உண்டு. ஆமென். அதன் மூலம் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் நான் ஆராதிக்கிற ராஜா மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம். 1 நாளாகமம், ஃபர்ஸ்ட் குரானிக்கல்ஸ். இந்த பிள்ளைகளுக்கு நம்ம அதையும் சொல்ல வேண்டியது. ஹிந்தி தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தி அட்டையை தேடுறான். என்னது குரானிக்கல்ஸ்னா? என்னது? நாலாகமத்துக்கு என்னமா ஹிந்தில? இத்திகாஸ். ஃபர்ஸ்ட் இத்திகாஸா? சரி, வாசிங்க. 29 2-3 படிங்கம்மா. யாராவது ஒருத்தர் கடவுளை படிக்க இவ்வளவு நேரம்? நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், சொல்லுங்க. ஏராளமாய் சபதரித்தேன். இது யார் சொல்றா தெரியுமா? தாவீது ராஜா. தாவீதுக்கு ரொம்ப நாள் ஆசை சபை கட்டணும். ஆனா அது ஆண்டவர் அனுமதிக்கல. ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் ஆண்டவர் எனக்கு தந்ததுல வெள்ளி வேலைக்கு வெள்ளி, பொண்ணு வேலைக்கு பொண்ணு, மர வேலைக்கு மரம், வெண்கல வேலைக்கு வெண்கலம், எல்லாவற்றையும் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். இது எனக்காக அல்ல. இது யாருக்காக? யாருக்காக சொல்லுங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்காக. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 நாளாகமம் 27 29 17. பிரதர் 17ஆம் வசனம் 29 17. ரைட் ரைட். நீங்க படிக்க சரிதான். சோதித்து என் உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்பதை அறிவேன். இவைகள் எல்லாம் நான் இவைகள் எல்லாம் உத்தம இருதயத்தோடு எப்படி கொடுத்தேன்? வெள்ளியை எப்படி கொடுத்தேன்? பொன் எப்படி கொடுத்தேன்? மரத்தை எப்படி கொடுத்தேன்? எல்லாம் எப்படிதான் கொடுத்தேன்? மனப்பூர்வமாக நான் என்ன செஞ்சேன்? ஆண்டவருக்கு கொடுத்தேன். அப்ப நம்ம கொடுக்கும் போது, கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்கும் போது அழுதுகிட்டு முறுமுறுத்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. மனப்பூர்வமா கொடுக்கணும். ஆமென். சொல்லுங்க, எப்படி கொடுக்கணும்? தாவீது சொல்றான், நான் மனப்பூர்வமாய் கொடுத்தேன். அதான் எனக்கு அதுல நீங்க அந்த 17ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, தேவனே நீ இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை. அப்போ இவன் எப்படிப்பட்ட மனுஷன்? உத்தம குணம். இவன் குணம் எப்படிப்பட்ட குணம்? உத்தமமானது. எந்த பழுது இல்லைங்க. ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு சொல்றான், நான் மனப்பூர்வமாய் கொடுத்தேன். யாரும் சொல்லி இல்லை. ஆண்டவரே
நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாவற்றையும் நான் எப்படி கொடுத்தேன்? மனப்பூர்வமாக உமக்கு கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷப்பட. பாருங்க, இப்ப தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்காக கொடுத்துட்டான். கொடுத்ததான தாவீது இப்ப ஜனங்களை பார்க்கிறான், ஜனங்களை எல்லாரையும் கூப்பிடுறான், ஜனங்களுக்கு பார்த்து சொல்றான், நான் இப்படி எல்லாம் கொடுத்துட்டேன், நீங்களும் என்ன செய்யுங்க? நீங்களும் என்ன செய்யுங்க? கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கும் போது கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் என்பதுதான் ராஜாவுடைய எண்ணம். அதனால அவன் சொல்ற பாருங்க, நீங்களும் கொடுக்கணும்னு சொன்ன உடனே அந்த ஜனங்கள் சொல்றாங்க பாருங்க. அதனுடைய 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 29:9, இப்படி மனப்பூர்வமாக கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடும் உற்சாகமாய் கர்த்தருக்கு என்ன செய்தார்கள்? நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாவும் 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 ராஜா ஏன் சந்தோஷப்பட்டார்? சொல்லுங்க, ராஜா ஏன் சந்தோஷப்பட்டார்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் மனப்பூர்வமாய் கொடுத்ததுனால. உங்க பாஸ்ட் சந்தோஷப்படுறதை விட மேல ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் நீங்க கொடுக்கறத பார்த்து சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருக்கு மனப்பூர்வமா கொடுப்பதை பார்த்து, கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம தாங்குகிறத பார்த்து அவர் என்ன செய்யணும்? அவர் என்ன செய்யணும்? ராஜா சந்தோஷப்படணும். இன்னைக்கு ராஜா சந்தோஷப்படுறாரா? நான் கேட்கிறேன், ராஜா சந்தோஷப்படுறாரா? நம்ம மனப்பூர்வமா கொடுக்கிறோமா? இன்னைக்கு உங்களை நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஏன் ஆண்டவர் என்ன இந்த நிலைமையில வச்சிருக்காரு? ஆண்டவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு என்ன செய்கிறவர்? அமர செய்கிறவர். கத்த வச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்தை நம்ம எல்லாம் ஒண்ணு இல்லாம இருந்தோம், அப்படிதானே? அப்படிதானே? நீங்க என்ன வாயை பேச மாட்டேங்க? கொஞ்சம் கடினமா இருக்கும். கத்த சொல்ல சொல்லிட்டான், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு இந்த நிலைமையில உட்கார்ந்து இருக்கோம். ஒரு நாள் கீழே உட்கார்ந்தோம், இன்னைக்கு நம்மள சேர்ல உட்கார வச்சிருக்காரு. நம்ம இந்த சேர்ல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இதை விட நல்ல சேர்ல உன்னை உட்கார வைப்பேன், அது என்னால முடியும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த கால வேளையில கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம தாங்கும் போது, கர்த்தருடைய ஊழியத்தை ஜெபத்தினால தாங்கலாம், கர்த்தருடைய ஊழியத்தை பணத்தினால தாங்கலாம், கர்த்தருடைய ஊழியக்காரரோடு சேர்ந்து ஊழியம் செய்து சபையை கட்டலாம். இந்த காரியங்களை நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? என்ன செய்வார்? பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உங்களை என்னவா வைப்பார்? மேன்மையாக என்ன செய்வார்? வைப்பார். கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குங்க, கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கட்டும், ஆனா முதல்ல வருகிற 10%, 10ல் 1% எடுத்து நீங்களும் நான் யாருக்கு தான் கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். நம்ம கொடுக்கிறோமா? சிலர்லாம் செய்யறாங்க, எனக்கு தெரியும் சிலர். ஆனா பலர் கர்த்தரை ஏமாத்திட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. ஏன் இன்னும் உங்களால மேன்மை அடைய முடியல? ஏன் அடைய முடியல? தேவனுடைய சமூகத்துல கர்த்தருக்காக கொடுக்கும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கணும். ஆமென், ஹல்லேலூயா. வட இந்தியாவுல, இன்னைக்கு இந்தியாவுல கர்த்தருடைய பிள்ளைகளை, வட இந்தியாவுல குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் சுவிசேஷ பிரபல்யத்திற்கு காரணம் யார் தெரியுமா? நம்முடைய தமிழ் ஜனங்கள் தான். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மிஷனரிகள் இந்தியாவின் வட மாநிலங்களில கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்களே, அவர்களுக்கு தென் தமிழ்நாட்டில இருந்து தான் இன்னைக்கு அநேக மிஷனரிகளை தாங்கி கொண்டிருக்கிறாங்க. கிராமங்களில் இருந்து தாங்குகிறாங்க, ஜபக்குழுக்கள் இருந்து தாங்குறாங்க, குடும்பமாய் தாங்குறாங்க, தனி மனிதனாக அநேக மிஷனரிகளை தாங்குகிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கும் கிறிஸ்துமஸ் வந்தா தன்னுடைய பிள்ளைகளுக்கு துணிமணி எடுக்கிறார்களோ இல்லையோ, வட இந்தியாவில் இருக்கிற மிஷனரிகளுக்கு துணிமணி குடும்பமாக வாங்கி அனுப்புகிற அநேக குடும்பங்கள் இருக்கிறது. பிறந்த நாளுக்கு தான் பிள்ளைகளுக்கு எடுப்பதை விட வட இந்தியாவில் இருக்கிற மிஷனரிகளுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளை பார்த்து அந்த பிறந்த நாளுகளுக்கு வெகுமதி அனுப்புகிற அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் நம்முடைய தேசத்துல இருக்கதான் செய்கிறார்கள். இப்படியும் பர்னபாக்களும் இருக்கிறார்கள், இப்படி அனனியா சப்பீராள்களும் இருக்கிறார்கள். அனனியா சப்பீராளை போல ஏமாற்றுகிற கூட்டமும் சபைக்குள் இருக்கிறது. பர்னபாவை போல தேவனுடைய ஊழியத்தை தாங்குகிற கூட்டமும் சபைக்குள்ளே தான் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு காலையில நீங்கள் எந்த கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்க விரும்புகிறீர்கள்?
ஆண்டவர் என்னை உயர்த்த வேண்டும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினார், அந்த வில்லியம் கோல்கேட்டை போல முதல்ல உங்களை ஆண்டவருக்கு இன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதுவரை என்னுடைய வாழ்க்கையில நான் ஊழியத்தை தாங்கினது சரியா தாங்கல, உமக்கு கொடுத்தது நான் சரியா கொடுக்கல ஆண்டவரே. நான் பல மாதங்கள் உன்னை ஏமாற்றி இருக்கிறேன். எனக்கு கிடைக்கிற வருமானத்துல ஏதோ பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கிறேன், ஆனா 10ல் 1 நான் கொடுக்கவே இல்லை ஆண்டவரே. மிஷனரி ஊழியத்துக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 2 வாரத்துக்கு முன்னால காணிக்கை எடுத்த 3 மாசம் நம்ம மிஷனரி காணிக்கை கொடுக்கல. நான் நினைச்சேன் நிறைய எல்லாருமே கொண்டு வந்து சரி 3 மாசம் சேர்த்து வச்சு போடுவாங்க அப்படின்னு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆராதனைக்கும் 13 பேர் 12 பேர் தான் வந்தாங்க. 1 மாச காணிக்கை கூட வரல. அன்னைக்கு 1 மாசம் மிஷனரிக்கு நம்ம கொடுக்கிற அந்த பணம் கூட வரல. தோத்துரும். ஆனா மிஷனரி ஊழியம் தடைப்பட்டதா? இல்லை. கர்த்தர் அந்த ஊழியத்தை நீங்கள் கொடுக்கலனாலும் கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் சீக்கிரம் சொல்ல முடியாது. தேவன் எங்களை நடத்துகிற விதம் அப்படிதான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை நடத்துகிறது உங்களுக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கு வர்றாங்க பாருங்க, இந்த பியூலாவும் இந்த சௌமியாவும், அந்த பிள்ளைகளை தான் பாஸ்டர்மா கடைக்கு கூட்டு போவாங்க. இங்க இருந்து காசு கொடுத்து அனுப்புவேன், சாமான் வாங்க. போயிட்டு வந்த உடனே அவளோட என்னை பார்த்த உடனே சிரிப்பாங்க 2 பேரும். ஏன்னா போன உடனே ஐயா என்ன கேட்பாரு, என்ன கேட்பாரு, கணக்கு கேட்பாரு. நீங்களும் நானும் கணக்கு கொடுக்கணும். யாருக்கு? யாருக்கு? ஏசப்பா கணக்கு கொடுக்கணும். நீங்க தர்ற ஒவ்வொரு பணமும் நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். தேவையற்ற செலவுகள் செய்வேனானால் அதற்கு கடனாளியாய் நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். அந்த பயம் முதலாவது எனக்குள்ள இருக்கு நினைக்கும். ஆண்டவருக்கு மகிமையா சொல்றேன், இந்த இடத்துல இருந்து பயத்தோடு கூட சொல்றேன். தேவன் நமக்கு தரு. தாவீது சொன்னா, ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே நாங்கள் என்ன செய்கிறோம்? கொடுக்கிறோம். உமக்கே கொடுக்கிறோம், உமது கரத்துல தான் வாங்குகிறோம். அப்ப கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறதான நாம் தேவன் நமக்கு தரும்போது நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்யணும்? தாங்கணும். இன்னைக்கு நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு மேன்மையா இருப்பதற்கு யாரோ சிலர் கிரயம் செலுத்தி இருக்கிறார்கள். யாரோ சிலர் எங்கோ பிறந்தவர்கள், முகம் முன்பின் தெரியாதவர்கள், முகம் பார்க்காதவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் கொடுத்த தியாக காணிக்கைகள் மூலம் நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு நாம் இயேசுவை அறிந்ததினால இன்னைக்கு கர்த்தர் நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறார். ஆனா நம் மூலம் 4 பேர் இயேசுவை அறியணுமா வேண்டாமா? ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய போறோம்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில கடந்த நாட்கள் நடந்தவைகளை நான் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் பசியா இருந்தீங்களா? பட்டினியா இருந்தீங்களா? உடுத்தாம இருந்தீங்களா? தலைக்கு என்ன தேய்க்காம இருந்தீங்களா? ஒரு குறை ஆண்டவர் வைக்கல. ஒரு குறை ஆண்டவர் என்ன செய்யல. ஆனா நம்ம குறை வச்சிருக்கோம். யாருக்கு? யாருக்கு? சத்தமா பேச மாட்டோம். யாருக்கு? கர்த்தருக்கு. நீங்க உங்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரே, எனக்கு நீ எவ்வளவு தந்தீங்க? நீங்க தான் தந்தீங்க. நீங்க தான் ஓட பலன் தந்தீங்க, உழைக்க பலன் தந்தீங்க, வேலை செய்ய பலன் தந்தீங்க, எல்லாம் நீங்க தான். தாவீது சொல்றான், என் கால்கள் சறுக்குறது என்று சொல்லும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை, ஆமா உன் கால் சறுக்க விடாம ஆண்டவர் காப்பாத்தினாரே. போன ஞாயிற்றுக்கிழமை நாங்க கேரட்சன்மாவுக்கு போனோம், ஸ்டீவன் வீட்டுக்கு. மழை பெய்திருந்து ரொம்ப நாள் ஆச்சு போய். எனக்கு ஆபரேஷன் பிறகு போகவே இல்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பிள்ளைகள் இருப்பாங்கன்னு அந்த சீடி போட்டிருக்காங்க. பாவம் பாத்தீங்கன்னா கால் வைக்க முடியல. அந்த பிள்ளைகள் ஐயா பார்த்துவாங்க, ஐயா பார்த்துவாங்க, ஐயா பார்த்துவாங்க, ஐயா பார்த்துவாங்க, என்ன வழுக்குது. அதனால ஆண்டவருடைய கிருபை எங்களை இதை தாங்கிச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கிருபை நம்மளை தாங்கும் போது, தாங்கி நம்ம வழி நடத்தி ஜீவனோட வச்சிருக்கும் போது நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி வாழ்கிறோம்? பர்னபா தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதபீடத்தில் வைத்தான். கர்த்தர் பர்னபாவை மேன்மையாக வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. மக்கதோனியா நாட்டு சபையை குறித்து பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், அவர்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தாங்க. இன்னைக்கும் அந்த சபையை பத்தி நம்ம வாசிக்கிறோமே, காரணம் என்ன? அவங்க கர்த்தருக்கு கொடுத்ததுனால, ஊழியத்தை தாங்கினதுனால. வேதம் சொல்லுகிறது, பவுலுக்காக ஊழியத்துல தன்னுடைய கழுத்தை கொடுத்தவர்கள் இருக்கிறாங்க. ஸ்தேவானுடைய வீட்டை கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று திறந்து கொடுத்தான். இன்னைக்கு நம்ம எதை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்? எதை கொடுக்கிறோம்? ஆண்டவர் எல்லாம் தரணும்னு விரும்புறோம். நம்ம ஆண்டவருக்கு எதையும் கொடுக்க மனசே இல்லை. இன்னைக்கு நம்ம பர்னபாவை போல ஆண்டவருக்காக கொடுப்பதற்கு, உண்மையாய் ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குவதற்கு, ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் எங்களை மேன்மையாக வைக்கிற ஆண்டவர் நீர் மகிமைப்பட. ராஜா தாவீது ராஜா கர்த்தருக்கு கொடுத்தான், தன் ஜனங்களுக்கு அறிவித்தான். இன்னைக்கு நான் செய்கிறத உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு கொடுக்கும் போது நீங்களும் நானும் கொடுப்பதை பார்த்து பரலோகத்தின் ராஜா இயேசு சந்தோஷப்படுவார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. நாம் கர்த்தருக்கு செய்வதை பார்த்து பரலோகத்தின் தேவன் சந்தோஷப்படுவார். ஆமென். நம்ம வேற யாரும் சந்தோஷப்படுத்துவதற்காக இதை செய்யல, ஏசப்பா சந்தோஷப்படுவதற்காக மட்டும் இந்த காரியத்தை, ஊழியத்தை தாங்குவோம். ஆண்டவருடைய வருகை மட்டும் ஊழியத்தை செய்வோம், ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குவோம். ஆண்டவர் அதற்கு வேண்டிய பலனை கிருபை தருவார். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? இந்த கால வேளையில ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற ஆண்டவரே, பர்னபா ஒரு சீப்ரு தீவான், ஒரு ஐலண்ட்ல இருந்ததான ஒரு மனிதர் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று கர்த்தருடைய ஊழியம் தீவுல எப்படியாயிலும் பரவணும், இந்த தீவுக்குள்ள கர்த்தருடைய ஊழியம் பரவணும். இது அந்தமான் தீவுல கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் சபைகள் கட்ட ஆரம்பிக்கப்படணும், ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும், சபைகள் கட்டப்பட வேண்டும். கட்டப்படுகிற நமக்கு சபை இல்லதான், ஆனா கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபை, நம்ம மற்றவங்களுக்கு செய்யும் போது கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்வார். கர்த்தர் நம்ம செய்யும் போது கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்வாரே. இந்த காலையில் ஆண்டவரே, எங்க சபையை ஆண்டவரே ஊழியத்தை தாங்குகிற சபையாக மாற்றும் ஆண்டவரே. முதலாவது நீங்க சொல்லுங்க, என் குடும்பத்தை மாற்றுங்க. எங்க குடும்பம் ஆண்டவரே ஊழியத்தை தாங்குகிற குடும்பமா மாறணும். நல்ல வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பம் ஊழியத்தை தாங்கணும். ஆண்டவரே என் குடும்பம் ஊழியக்காரரை தாங்கணும், ஊழியக்காரரை தாங்குகிற ஒரு குடும்பமாக மாறணும். அன்னைக்கு சாணி பார்த்து ஒரு விதவை தனக்குண்டான எல்லாத்தையும் சாப்பிட்டு சாக போற நிலைமையில தேவனுடைய மனுஷன் போன போது அந்த முதல் அப்பத்தை கொண்டு கொடுத்ததுனால கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதித்தார் அல்லவா, இன்னைக்கு நமக்கு வருகிறது இல்லதான், ஆனா நம்ம என்ன செய்யணும், இதை வச்சுதான் நம்ம எல்லாம் செய்யணும். அதனால கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகத்தை நம்ம நிப்பாட்டிடுறோம், காணிக்கைகளை நிப்பாட்டிடுறோம், மிஷனரி காணிக்கைகளை நிப்பாட்டிடுறோம். கர்த்தருடைய பிள்ளை இதை முதல்ல மாற்றுங்க, இந்த எண்ணத்தை மாற்றுங்க. எது இருக்கோ இல்லையோ, முதலாவது நான் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கனத்தை, நான் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவதற்காக, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக கொடுக்க வேண்டியவர்களை நான் கொடுக்க ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி இந்த நாளில் என் குடும்பத்தை நீர் அதற்காக ஆயத்தப்படுத்தும். ஆயத்திறந்து கேட்போம், ஆண்டவரே நான் என் குடும்பம் ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிற குடும்பமா மாறணும், கர்த்தருடைய ஊழியத்திற்கு உதவி செய்கிற குடும்பமாக எங்க குடும்பம் மாறணும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை நீங்க பிரைவேட்ல தான் வேலை செய்யலாம், ஆனால் உங்களுக்கு வருமானம் இல்லாம இல்லல்ல, இந்த வருமானத்துல நீங்க கர்த்தருக்காய் 10ல் 1 நீங்க கொடுத்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் சொல்றேன், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டான். கர்த்தருக்காக கொடுத்தவை எவனும் தரித்திரனானதே இல்லை. கர்த்தருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக நஷ்டப்பட்டவர்கள் யாருமே இல்லைங்க. எல்லாரையும் கர்த்தர் ஐஸ்வர்யவானாக மாற்றி இருக்கிறார். ராஜா மேன்மைப்படும்படியா, ராஜா சந்தோஷப்படும்படியா இந்த கால வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு அனனியாவை போல ஏமாற்றாதபடிக்கு, ஆண்டவரே ஒரு பர்னபாவை போல தேவ ஊழியத்தை தாங்கும்படி ஆண்டவரே குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவரே. மக்கதோனியா நாட்டு சபை மக்களை போல ஆண்டவரே மிகுந்த உபத்திரவத்திலும் அவங்க திராணிக்கு மிஞ்சி கொடுத்ததற்கு பவுல் சொன்ன சாட்சி என்று சொன்னாரே. ஆண்டவரே நாங்கள் கொடுப்பதற்கு, ஆண்டவரே திராணிக்கு மிஞ்சி நாங்கள் கொடுப்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த ஊழியத்தை தாங்கணும் ஆண்டவரே, ஊழியத்தை தாங்கணும். எங்களுடைய சபையின் மூலமாக
இன்னும் ஆண்டவரே ஹேவ்லாக்ல ஊழி ஆரம்பிக்கணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமே, மாயபந்தர்ல நிக்லிபூர்ல ஆரம்பிக்கணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமே. இந்த ஊழியங்கள் எல்லாம் நாங்க தாங்கணும் ஆண்டவரே. இன்னும் பல இடங்களில் நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாய் சபைகள் கட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த வேலைகள் எல்லாம் இன்னும் முடியாம கிடக்குது. என்னால எந்த உதவிகளை இந்த ஊழியத்தை தாங்க ஆண்டவரை உதவி செய்யும். என் குடும்பத்துக்கு உதவி செய்யும். வாய் திறந்து சொல்லுங்களேன், உதவி செய்யுங்க ஆண்டவரே. கொடுக்க உதவி செய்யுங்கய்யா. என் கரத்தை கொடுக்கிற கரமாய் மாற்றும் ஆண்டவரே. என் கரத்தை கொடுக்கிற கரமாய் மாற்றும் ஆண்டவரே. கொடுத்து சிவந்த கரம் என் இயேசுவின் கரம் அல்லவா, அவர் கரத்தை வாங்கினதான நாம் அவருக்காக இந்த நாட்களிலே கொடுப்பதற்காக ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும். ஒரு காலத்துல நான் கைகளை ஏந்தி நின்றேன் ஆண்டவரே, ஆனால் இன்றைக்கோ ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்காக கொடுப்பதற்கு ஆண்டவரே எங்களுடைய கரங்களை நீ ஸ்திரப்படுத்தி இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு நீ கர்த்தருக்காய் விதைத்து பார். நீ ஆகாரத்தை தண்ணீரின் மேல போடு, அநேக நாட்களுக்கு பின் அதனுடைய பலனை காண்பாய் என்று பிரசங்கி சொன்னது போல உனக்கு இல்லைனாலும் பரவாயில்லை, நீ கர்த்தருக்கு கொடுப்பதை மட்டும் நிறுத்திடாத, கர்த்தருக்கு கொடுப்பதை மட்டும் விட்டுறாத. சோத்திரம். எந்த சூழ்நிலைமையிலும் உனக்கு வருகிற வருமானத்துல 10ல ஒரு பகுதியை கர்த்தருக்கு கொடுத்து பாரு. ஒரு மாசம் தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவதை உன்னுடைய கண்கள் காணும். கர்த்தருடைய பிள்ளை, இதே இடத்துல வந்து நீ சாட்சி சொல்லுவ. கர்த்தர் 1000 அல்ல லட்சம் கடன் இருந்தாலும் சரி, அந்த கடனை அடைக்க என் தேவனால முடியும், என் தேவத்தால முடியும். என் தேவனால் ஆகாதது ஒன்றுமில்லை. என் தேவன் நல்லவர். ஹalleluya. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கண்ணீரத்தோடு அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கண்ணீரத்தோடு அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற என் கரங்களையும் கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டி. சொல்லுங்க, ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டு. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி முழுவதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி சொல்லுங்க. நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை அவை யோசிக்காமல், அவை பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சின்னாரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சின்னாரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி. எல்லாம் நல்ல கையை சொல்லுங்க. ஒரு மனதுடன் சொல்கிறோம். அவை நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன். கண்ணீரோடு இதைக்கெல்லாம் கண்ணீரத்தோடு அறுக்க செய்யுவே. கண்ணீரோடு எல்லாம் சரி. கண்ணீரோடு அறுக்க செய்வார். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். ஆண்டவர் பார்த்து நீங்க மன நிறைவோடு சொல்லுங்க. ஆண்டவரே,
கண்ணீரோடு நான் விதைக்கிறேன். எனக்கு தருகிறவைகளில் ஆண்டவரே நான் என் குடும்பத்துல என் குடும்பம் முதலாவது கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிற குடும்பமா மாறும். எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் 10ல் ஒரு பகுதியை நான் கர்த்தருக்கு நான் கொடுப்பேன் ஆண்டவரே. நான் கொடுப்பேன். எப்படி அந்த கோல்கேட் அந்த மனிதர் தனக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கும்போது கர்த்தர் உலகத்திலே மேன்மையாக வைத்திருக்கிறாரே. அவர் மரித்து போய் விட்டார், ஆனால் அவருடைய பெயர் என்னைக்கு பெயர் பெற்றிருக்கிறது. நீதிமானுடைய பெயர் விளங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்கும் போது, தாங்கும் போது, கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கும் போது, மிஷனரி ஊழியத்தை தாங்கும் போது, வட இந்திய ஊழியர்களை நம் பண உதவினாலே, பொருளாதாரத்தினால, ஜபத்தினாலே நம்ம தாங்கும் போது தேவன் நம்முடைய குடும்பத்துக்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஒரு காலத்துல ஏந்தி நின்றோம், யாராவது உதவி செய்வார்களா? அதில் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற கரமாய் உங்களுடைய கரத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உங்க கரத்தை, வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் கரம் முதலாவது ஆசீர்வதிக்கப்படணும். நீங்களே சொல்லுங்க, வாயை திறந்து, என் கரம் ஆசீர்வதிக்கப்படணும். என் கரம் கொடுக்கிற கரமாய் மாறின ஆண்டவரே, ஏமாற்றுகிற கரமாய் அல்ல, ஏமாற்றுகிற கரமாய் அல்ல ஆண்டவரே. கொஞ்சம் வந்தாலும் ஆண்டவரே அது உண்மையான கடவுளுக்கு கொடுப்பேன், உண்மையா கொடுப்பேன். எனக்கு தெரியும், நான் ஊழியம் செஞ்ச ஒரு இடத்துல ஒரு சகோதரர் 350 ரூபா சம்பளம் வாங்கி, சம்பளத்தை வாங்கிட்டு அப்படியே வந்து 35 ரூபா அவர் கடவுளுக்காக கொடுத்தது. அப்படி 16 வருஷங்களுக்கு பிறகு எக்ஸாம் எழுதி கர்த்தர் அவருக்கு ஒரு செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்தார். கர்த்தர் அவரை வெட்கப்படுத்தவே இல்லை. கர்த்தர் அவர் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றினார். 350 ரூபாயில 35 ரூபாய கடவுளுக்கு உண்மையா கொண்டு வந்து கொடுத்தாரு. கடவுள் அவளை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் தருகிற சம்பளத்துல நீங்க 10ல் ஒரு பகுதியை நீங்க ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு ஒரு குறையும் வராது. உங்க வாழ்க்கையில இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறும். பொருளாதாரத்தில் இருக்கிற தடைகளை ஆண்டவர் உடைத்தெறிவாருங்க. கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவோம். நீங்களும் நானும் கர்த்தருக்காக கொடுப்போம். தேவராஜ்யம் கட்டப்படட்டும், தேவனுடைய ஊழியம் கட்டப்பட ஆண்டவரே என் குடும்பத்தை கர்த்தர் பயன்படுத்தும். ஸ்தேவானுடைய வீடு கர்த்தருடைய சபைக்காய் கொடுக்கப்பட்டது. இந்த நாளிலே என் குடும்பம் தேவனுடைய வீட்டு ஊழியத்திற்கு என்று கொடுக்கணும் ஆண்டவரே. குடும்பமாய் நான் என் பிள்ளைகளும் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களா எங்க மாற்றும் ஆண்டவரே. நீர் அப்படி எங்களை மாற்றும் என்று சொல்லி எங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா. சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க பழகி கொள்ளுங்க. இந்த வயதிலிருந்தே கொடுக்க பழகி கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க கற்றுக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவன் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். உங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் மேன்மையாக வைப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொல்ல சொன்ன வார்த்தையை நம்முடைய சபைக்கு அடியான் சொல்லி இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் தேவ நாமம் மகிமைப்பட, தேவ சபைகள் கட்டப்பட, ஊழியங்கள் கட்டப்பட, ஆண்டவரே ஊழியங்களை தாங்குகிற பிள்ளைகளாக எங்களுடைய சபையை நீர் மாற்றிக்கொண்டே வருகிறேன். இன்னும் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மகத்தான காரியங்களை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். பேரு பேராக தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நல்லவராக இருந்தீர். நன்றி. வருகிற புதிய மாதம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாள் பிறந்த நாளை காணுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டோடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆயுஷ் நாளை கூட்டிக் கொள்ளும். தேவநாமம் மகிமைப்படட்டும். சுகவீனமாக இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். சுகவீனத்திலிருந்து பலனை தார். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே, என் உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் சமாதானம் காவலும் என்றும் என்றும் கர்த்தருடைய வர்க்கம் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு. எதிரிகள் கண் முன்னே இருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே இருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது
நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோட